மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கிற அரசு அப்படிங்கிறது தான் ஜனநாயக தத்துவம். ஜனநாயகத்தின் அடித்தளமே அதுதான். ஆக ஒரு அரசாங்கம் திறம்பட செயல்படக்கூடிய அரசாங்கமா இருக்கணும் அப்படின்னா முதல்ல மாற்றம் பொதுமக்கள் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஓட்டு போடுகின்ற ஒவ்வொரு பொதுஜனமும் அரசியல் அறிவு உள்ள, தினசரி நடக்கக்கூடிய அரசியல் விஷயங்களை விவாதிக்கக்கூடிய விழிப்புணர்வு உள்ள ஆட்களாக இருந்தாதான் நல்ல அரசாங்கம் அமையும் அப்படிங்கிறது தான் அடிப்படை. ஸோ அந்த விஷயத்தை நோக்கின ஒரு பயணம் தான் இந்த 18+ நிகழ்ச்சி. ஏன்னா இளைஞர்கள் மத்தியில் அரசியல் பேசக்கூடிய ஒரு விழிப்புணர்வை, ஒரு பழக்கத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் 18+இன் மிக முக்கியமான நோக்கம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நடந்து முடிஞ்ச 2016ஆம் ஆண்டு தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த வாக்காளர்களில் 23% வாக்காளர்கள் 18லேருந்து 29 வயசு வரையில் இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருந்தார்கள். அதனால தான் ஒவ்வொரு கட்சியுமே இளைஞர்களுடைய வாக்குகள் எங்களுக்கு மிக முக்கியம் அப்படின்னு நிறைய விஷயங்களை முன்னெடுத்தாங்க. இனி வரப்போகின்ற தேர்தல்களில் கூட இளைஞர்களுடைய ஓட்டுகள் தான் மிக முக்கியமான ஆட்சியை தீர்மானிக்க போகின்ற சக்தியாக இருக்க போகிறது. ஆக இந்த இளைஞர்கள் ஒவ்வொருவருமே அரசியல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த 18+ நிகழ்ச்சியின் நோக்கம். இன்றைக்கு நாம சென்னை சமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறோம். இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்முடன் இன்றைக்கு இருக்கிறார்கள். அவர்களுடைய அரசியல் அறிவு, நிகழ்கால அரசியலை அவங்க எப்படி பார்க்கிறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் இன்றைக்கு நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மிக்க நன்றி. இன்றைக்கு வந்து எங்க கூட இந்த இடத்துல அமர்ந்து நிறைய விஷயங்களை பேச போறீங்க. மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியை ரொம்ப 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 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஏன்னா இந்த வாரம் முழுக்கவே தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருமே பேசக்கூடிய, ஒரு பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, நடிகர் ரஜினிகாந்த் நீண்ட நாட்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு பிறகு தன்னுடைய ரசிகர்களை சந்தித்திருக்கிறார். இதை அடுத்து இது வந்து அரசியல் பிரவேசத்துக்கான ஒரு முன்னோட்டமா, அரசியலுக்குள்ள வருவதற்கான ஒரு ஆழம் பார்க்கும் செயலா அப்படின்னு தான் நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இன்னும் சொல்லணும்னா, அவர் அரசியலை பற்றி நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார். ஜனநாயகம், பொலிட்டிக்கல் சிஸ்டம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நேரம் வரும்போது, போர் வரும்போது களத்தில் குதிப்பேன், களத்திற்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். போர் வரும்போது களத்திற்கு வரலாம் அப்படின்னா போர்னா என்ன, ஒருவேளை தேர்தலை சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிற விவாதம் எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. ஆக ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தமிழக அரசியலுக்கும் சினிமாவிற்குமான, தமிழ் சினிமாவிற்குமான தொடர்புங்கிறது மிக நீண்ட நெடிய தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காமராஜர், அதற்கு பிறகு பக்தவச்சலம் 1967க்கு பிறகு கடந்த 50 ஆண்டுகளா நம்மை ஆட்சி செய்த அரசாங்கங்களில் முதலமைச்சர்கள் எல்லாருமே, இடைக்கால முதல்வர்கள் தவிர முதலமைச்சர்கள் எல்லாருமே சினிமாக்காரர்கள் தான். அறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் சரி, கருணாநிதி அவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே சினிமாவோடு தொடர்புடையவர்கள் தான். ஆக சினிமாவுக்கும் அரசியலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தொடர்புன்னு சொல்லலாம் தமிழக அரசியல் களத்தில். ஆக அது பற்றியும் நாம் முக்கியமாக விவாதிக்கப்பட வேண்டியிருக்கிறது. என்னுடைய முதல் கேள்வி அப்படிங்கிறது, நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதற்கு தகுதியானவரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி மார்க்கண்டேய கட்சு ஒரு கருத்தை அவருடைய ஃபேஸ்புக்கில் பதிவிட்டிருக்கிறார். ரஜினிகாந்திற்கு அரசியலுக்கு வருவதற்கான தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவருக்கு தொலைநோக்கு பார்வை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்து திறம்பட செயல்படக்கூடிய தகுதி கொண்டவரா? ஆம், இல்லை, என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓகே, மிக்சட் 50-50 இருக்கு. 50-50 இருக்கீங்க. நிறைய பேர் இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க, அதே அளவுக்கு நிறைய பேர் ஆம்னு சொல்லியிருக்கீங்க. சரி, ஓகே, நன்றி. இல்லைன்னு சொன்னவங்க ஆரம்பிக்க முடியுமா? ரஜினிகாந்திற்கு அரசியலுக்கு வருவதற்கான, திறம்பட செயல்படுவதற்கான தகுதி இல்லைன்னு ஏன் சொல்றீங்க? ஒரு அரசியலில் இருக்க தலைவருக்கு முதல்ல வந்து தன்னோட தொண்டர்களை நல்லபடியாக பார்த்துக்கணும், தனக்கு கீழே இருக்கவங்கள நல்லபடியாக வழி நடத்தணும். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, சில தினங்களுக்கு முன்பு நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படிங்கிறதுல எத்தனையோ பேர் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க தமிழர்களுக்காக. ஆனால் ரஜினிங்கிற அவர் சப்போர்ட் பண்ணலை. அது என்னோட உள்ளர்த்தம் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நடந்த மீத்தேன் அந்த இதுலேயும் யாருக்கும் அவர் சப்போர்ட் வரல. மழையின் காரணமாக சில இழப்புகளுக்கு, சென்னை பீப்புள் இழப்புகளுக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. இதுலேருந்து அவருக்கு வந்து யார் மேலேயும் பற்றில்லை அப்படிங்கிறது தெளிவாகிறது. ஒருவேளை ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் அது ஆதாயத்துக்கானதுன்னு சொல்றீங்களா? பயனில்லை. நண்பர் சொன்ன மாதிரி அவர் வந்து சினிமாவை தான் படித்தார், மக்களை அவர் படிக்கல. மக்களை படித்தா மட்டும்தான் அவர் அரசியலுக்கு வர முடியும். அதே தலைவர் எம்ஜிஆர் வந்தபோது அவர் மக்களை படித்தார், எல்லாரும் அரவணைச்சு அவர் போனார். மக்களை படிக்கலைன்னா எதை சொல்ல வரீங்க? அவர் வந்து எப்படி சொல்லுது, மக்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு அப்பப்போ போயிட்டு பார்ப்பாரு, செய்வார். அவர் நடிகனாக இருக்கும்போதும் சரி, அரசியலில் இருக்கும்போதும் சரி. எம்ஜிஆர் சொல்கிறேன். எம்ஜிஆர் சொல்கிறேன்.
அதே தகுதி இவருக்கு இல்லைன்னு தான் சொல்கிறேன். நம்ம உள்ள நுழையிறதுக்கு அவருக்கு ஒரு அது எனர்ஜி இல்லை. நம்மளுக்காக அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் மற்ற எந்த போராட்டம் எடுத்தாலும் அவர் வந்து நம்மளுக்காக ஒரு ஹெல்ப்பிங் ஒரு இதை அவர் பண்ணலை. அவர் பார்த்தீங்கன்னா அவர் கர்நாடகா தான், நம்ம தமிழ்நாடு கூட முதல்ல கிடையாது. அவருக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சினிமாவில் பற்றி எப்படி ஆக்டிங் பண்ணுறது, ஸ்டைல் பண்ணுறது, அது மாதிரி தான் தெரியும். இப்போ இல்லை அவரானா நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் பெரும்பான்மையான நாட்கள் கிட்டத்தட்ட 44 வருஷம் தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்கேன். நான் தமிழன் தான். நான் 44 வருஷம் நான் தமிழ்நாட்டில் இருந்தது மூலமாக நான் தமிழன் ஆகிட்டேன், உங்கள் கூடவே தான் இருக்கேன், நீங்கள் தான் என்னை வளர்த்தெடுத்ததுன்னா சொல்கிறாரு. அப்படி சொன்னாலும் சார், ஒரு அரசியலை பற்றி இப்போ ஒரு அடிமட்ட இப்போ ஒரு இங்கே ஒரு முதல்வராக இருக்காருன்னா இந்த காலேஜ் சென்னை அமிர்தாவுக்கு அவர் ஸ்டூடெண்ட் ஆகி அப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நெக்ஸ்ட்டு முதல்வராக இருப்பார். அவர் ஒரு வேட்பாளரோ ஒரு வார்டு மெம்பரோ ஒரு கவுன்சிலரோ எந்த ஒரு பொசிஷனுமே வைக்காத ஆள் இப்போ திடீர்னு அரசியலுக்கு நான் குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு நியாயமே இல்லாத செயல். அப்படி வந்து நம்மளுக்காக இப்போ ஒரு இந்த மழை வெள்ளம் வந்தது, இந்த ஹைட்ரோபான் ஜல்லிக்கட்டு திட்டம் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு போராட்டத்தில் கூட கலந்து கொண்டு நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணாதவர் எப்படி இந்த மக்களை நல்லது செய்வார்னு நான் நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல சார். தமிழன்கிறது ஒரு உணர்வு சார், பட்டம் கிடையாது. 44 வருஷம் எங்கள் கூட இருந்தால் தமிழன் ஆயிட முடியாது, ரத்தத்தில் இருக்கணும். ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு இங்கே அடிச்சோன்னா ஃபாரினில் இருக்கவங்க எந்திரிச்சு போராட்டம், அமெரிக்கா கொண்டு போராட்டம் நடந்துச்சு சார். தமிழ்நாட்டில் நீங்கள் 44 வருஷமாக இருந்தீங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன உதவி பண்ணாங்க? ரஜினிகாந்த். அது ரத்தத்தில் வரணும் சார். 44 வருஷம் எங்கள் கூட இருந்தாலும் வந்தது சார். இப்போ வந்து அவர் வந்து சொந்த ஊர் வந்து அவருக்கு வந்து கர்நாடக மாநிலம் தான். இப்போ கர்நாடக மாநிலத்திலேருந்து தமிழகத்தில் வந்து ஆள முடியுமான்னா சத்தியமாக முடியாது சார். நான் இல்லைன்னு தான் பதில் சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ நண்பர் சொன்னார் எல்லா ஒரு ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு ரஜினிகாந்த் அப்படின்னு சொன்னார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் இங்கே சம்பாரிச்சு நம்ம தமிழகத்தில் சம்பாரித்து கர்நாடகத்தை தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காரு. சென்னைக்காக எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எதுவுமே நம்ம தமிழ்நாட்டுக்காக எதுவுமே அவர் பண்ணவே இல்லை. அப்படிங்கிற ஒரு தலைமை பொறுப்பை ஏற்பட்டு நம்மளுக்கு பண்ணுவாரா அப்படிங்கிற சந்தேகமாக தான் சார் இருக்குது. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள், இப்போ உங்கள் கருத்துலேருந்தே நான் கேள்வி கேட்குறேன். அவர் கர்நாடகாவுக்கு என்ன செஞ்சுருக்காரு, தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யலை? சில திட்டங்கள் அவர் சொத்து எல்லாமே பணம் எல்லாமே அங்கே தான் சார் அவர் சேஃப்டி பண்ணியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டுக்காக ஒரு ஹெல்ப்புக்கோ இப்போ இந்த நடந்த போராட்டங்கள் அனைத்துக்குமே அவருக்கு ஹெல்ப் பண்ணல. மித்த பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்துக்கு கூட இது மாதிரி அனாத ஆசிரமங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு அவர் மேக்ஸிமம் செய்யலை சார். சரி, ஓகே. ரஜினிகாந்த் இவ்வளோ பண்ணுறேன், என் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண கர்நாடகாவில் பண்ணலாம்ல சார், இங்கே ஏன் பண்ணும்? அவர் தான் சொல்லியிருக்காரு. அவர் ரசிகர்கள் மத்தியில் பேசும்போது ரஜினி அவர்களே சொல்றது என்னன்னா, என்னால் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது அப்படின்னா நான் அடுத்து வேற எந்த மாநிலத்துக்கும் போக மாட்டேன், ஆன்மீகத்தை தேடி இமயமலைக்கு தான் என்னால் போக முடியும். அப்படி போக சொல்லுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரைட். அதுக்கு வந்து படிச்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை. யார் வேணா நல்ல எண்ணம் இருந்தால் அரசியலுக்கு வந்து செய்யணும்னா செய்யலாம் சார். அதுக்கு ஒன்றும் படிச்சிருக்கணும், தகுதி இருக்கணும், மக்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் இல்லை சார். செய்யணுன்ற எண்ணம் இருந்தாலே யார் வேணா அரசியலுக்கு வந்து செய்யலாம். இங்கே நிறைய பேர் பேசுகிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் கர்நாடகா இல்லை தமிழ்நாடு இப்படி தான் நிறைய பேர் பிரித்து வச்சு தான் பேசுகிறாங்க. நான் அப்படிலாம் சொல்ல வரல. எல்லாரும் ஆல் ஸ்டேட்ஸ்லேயும் எல்லாம் ஒன்று தான், எல்லாம் மனுஷங்க தான். அதெல்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லை சார். அரசியலுக்கு யார் வேணால் வரலாம், நல்ல மனசு இருக்கிறவங்க யார் வேணால் வரலாம். மனம் இருந்தால் தான் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் சொல்கிறேன், நல்ல மனசு இருந்தால் தான் அவங்களுக்கு பின்னால் மக்கள் உண்டு. நல்ல மனசு இருந்துச்சுன்னா யார் வேணாலும் வந்து மக்களுக்கு என்ன நல்லது வேணால் செய்யலாம். நிறைய பேர் சொன்னீங்க அவருக்கு அதுக்கான தகுதி இல்லைன்னு. தகுதி தேவையில்லை, நல்ல மனசு இருந்தா போறோம் அப்படின்னு அவர் ஆதரிக்கிறவங்க சொல்றாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, 1996 ரஜினி வெளிப்படையாக தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை முதன்முறையாக வெளிப்படையாக சொன்னார். திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, திமுக கூட்டணியை ஜெயிக்க வைங்க அப்படின்னு வெளிப்படையாக பகிரங்கமாக பேட்டி கொடுத்தார். திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது, அது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். என்னோட கேள்வி என்னன்னா, இன்றைக்கு கிட்டத்தட்ட 21 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் அவர் அரசியலுக்கு வருவாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கு. எல்லாருமே அதை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு நிறைய ஊகங்கள் வளர்ந்துருக்கு. இன்றைக்கு சொல்லுங்க, அவர் அரசியலுக்கு வந்தாலோ அல்லது அரசியல் நிலைப்பாடு பற்றி 96 பண்ண மாதிரி இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஆதரவு தெரிவித்தாலோ அவர் சொல்றதை கேட்டு நீங்களாம் ஓட்டு போடுவீங்களா? ஆம், இல்லை? ஒரு 7-8 பேர் தான் ஆம் சொல்லியிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடியவர்களில் 90% பேர் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வந்தாலோ அல்லது யாருக்காவது ஆதரவு தெரிவித்தாலோ அவர் சொல்றதை கேட்டு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. என்ன காரணம்? சரி, ஆம்னு சொன்னவங்க மிக குறைந்த அளவில் இருந்தாலும் ஒரு இங்கே இருக்கிறவங்கள ஒரு 10 விழுக்காடு பேர் அவர் சொல்றதை கேட்டு நாங்கள் வந்து ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அவங்க சொல்லுங்க பார்ப்போம், என்ன காரணம்? இன்னமும் கூட அவருக்கு அந்த மவுஸ் இருக்கா? அவர் சொல்றதை கேட்டு செய்யலாங்கிற நம்பிக்கை என்ன காரணம்? சார், யாராக இருந்தாலும் ஒரு வாய்ப்பு தரணும் சார். ஒரு வாய்ப்பு இருந்தால் தான் நிரூபிக்க முடியும்.
அவருக்கு ஒரு வாய்ப்பு தந்தால் தான் சார் அவர் நிரூபிப்பார். வாய்ப்புங்கிறது திறமையாளனுக்கு அவனாக உருவாக்குவது. திறமை இல்லாதவன் தான் அடுத்தவன்கிட்ட கேட்கணும். அவருக்கு திறமை இருந்தால் அவர் நேரம் வந்திருக்கலாம். அவருக்கு திறமை இல்லை, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொரு நண்பர் சொன்னார், ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் சினிமாவில் அவ்வளோ பண்ணியிருக்காரு, நம்ம அதை வச்சு அவருக்கு நம்ம ஓட்டு அளிக்கலாம் அப்படின்னு. அதே ஒரு சினிமாவில் சொன்ன ஒரு டைலாக், நான் வந்து டைரக்டர் சொல்கிற டைலாக்கை தான் நான் சொல்கிறேன், எதுவுமே நான் சொந்தமாக சொல்லலைன்னு குசலன் படத்தில் ஒருத்தர் அவரே சொல்லிப்பார். அப்போ இதை வச்சு எப்படி நம்பி நீங்கள் ஓட்டு போடுவீங்க? இப்போ அதிமுகவுக்கு செய்கிறது திமுகவுக்கு பிடிக்காது, திமுக செய்கிறது அதிமுகவுக்கு பிடிக்காதுன்ற மாதிரி தான் ரஜினி வர்றது ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ரஜினி வராது ஒரு சில பேருக்கு பிடிக்காது சார். அதனால் கோரிக்கைகள் நிறையா வரும். பிடிச்சவங்க அவங்க சொல்கிறத ஏற்றுக்கிட்டு போடுவாங்க. 90% அப்படி இருக்கும், 90% இப்படி தான் சார் இருக்கும். இல்லை நீங்கள் ஆமான்னு சொன்னீங்கல்ல, ஆமாம் சார். என்ன காரணம்? அவரை நம்பி அவர் சொல்கிற கட்சிக்கு அல்லது அவருடைய கட்சிக்கு அவர் வந்தால், ஒருவேளை அவர் அரசியலுக்கு வந்தால் அவருக்கோ அல்லது அவர் சொல்கிற கட்சிக்கோ ஓட்டு போடுவேன்னு சொன்னீங்க இல்லையா? கண்டிப்பாக. என்ன நம்பிக்கையில் ஓட்டு போடுறீங்க? அவர் சொன்னால் இதை கேட்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எப்படி வந்துச்சு? ஒருத்த மேல் இருக்கிற அபிப்பிராயங்கள் எல்லாமே தான் சார். ஓகே, அந்த அபிப்பிராயம், ஒருத்தர் மேலே இருக்கிற அபிப்பிராயம்னு சொன்னீங்க இல்லையா? உங்களுக்கு இப்போ ரஜினிகாந்துக்கு மேலே இருக்கிற அபிப்பிராயம் எந்த அடிப்படையில் வந்துச்சு? அவருடைய செயல்பாடுகளா அல்லது அவருடைய சினிமா பிம்பம் மேலே இருக்கிற ஒரு 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 ஃபேண்டசி இமேஜா? இப்போதைக்கு அவர் சினிமா உள்ளார மட்டும்தான் சார் இருக்கார், மக்கள் உள்ளார எதுவுமே வரல. அதனால் அந்த அபிப்பிராயத்தை வச்சு தான் யாரும் சினிமா உள்ளார இருக்கிறதுனால அவர் சினிமா கேரக்டரில் இருக்கார், மக்கள் உள்ளார வர்றப்ப மக்கள் கேரக்டராக வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு நடிகராக அவர் சினிமாவில் நடித்த கதாபாத்திரங்கள், அவர் சினிமாவில் பேசின வசனங்கள், சினிமாவில் பேசின பஞ்ச் வசனங்கள், பாடல்களில் வந்த கருத்துக்களை மட்டுமே வச்சு அவருக்கு ஓட்டு போட்டுடலாமா? அது சரியா? அது சரின்னு நினைக்கிறீங்களா? இப்போ அவருடைய ஹாபி அதானே சார், அதனால் அது செஞ்சிட்ருக்காரு. நம்ம இதுக்கு வர்றப்ப தானே சார் தெரியும். ஒரு வாய்ப்பு கொடுங்க, நம்ம ரசிகர்கள் கேட்குறாங்க, நாங்கள் கொடுக்குறோம். ஒரு விவசாயிக்கு போயிட்டு அவர் போயிட்டு என்ன பண்ணார்? ஒரு விவசாயிக்கு ஆறுதலுக்கு சொன்னாரா? அவங்களுக்கு எதுவும் பண்ண வேணாம் சார், ஒரு ஆறுதல் சொன்னாரா? டெல்லிக்கு போனார், ஒரு சப்போர்ட் பண்ணலாம்ல, மோடி கிட்ட போயிட்டு ஏதாவது பொண்ணு பேசலாம்ல. ஒரு மக்கள் சப்போர்ட் இருக்குது, அது அவர் யூஸ் பண்ணல, கரெக்டாக யூஸ் பண்ணல. இங்கே உட்காந்துருக்கிற எல்லாரும் சொல்லுங்கள், உங்களில் எத்தனை பேருக்கு ரஜினியை பிடிக்கும்? எத்தனை பேர் ரஜினி ரசிகர்கள்? பேசிக்காக ஒரு நடிகரா, ஒரு நடிகரா எத்தனை பேருக்கு ரஜினியை பிடிக்கும்? ஆம் இல்லை. ரஜினி ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? ஓகே ஓகே, அது ஸோ ஒரு 60-40, இங்கே இருக்கக்கூடிய 60% பேர் ரஜினி ரசிகர்களாக இருக்கீங்க, 40% பேர் ரஜினியை ஒரு நடிகராகவே எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஓகே, ஒருவேளை ரஜினி இப்போ நம்ம ஷோவுக்கு இந்த இடத்துக்கு வந்தார்னா எத்தனை பேர் அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும், செல்ஃபி எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவீங்க? ஓகே 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 ஓகே, 50-50. ஆல்ரைட், சரி. இப்போ சொல்லுங்க, ரஜினி அரசியலுக்கு வந்தால் எத்தனை பேர் ஓட்டு போடுவீங்க? ஆம் இல்லை. எத்தனை பேர் ரஜினி அரசியலுக்கு வந்தால் ஓட்டு போடுவீங்க? ஆல்ரைட், ஆம் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்களை சொல்லுங்க. உங்களுக்கு ஏன் ரஜினியை பிடிக்கும், ஏன் ரஜினி அரசியலுக்கு வந்தால் ஓட்டு போடலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா உங்க எல்லாருக்குமே ரஜினியை ஒரு நடிகராக தான் தெரியும். அவருடைய திரையுலக பிம்பம் இருக்கு இல்லையா, அந்த சினிமாவில் வர அந்த அவருடைய இமேஜ், ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற இமேஜ், அந்த ஒரு இமேஜை மட்டுமே வச்சுக்கிட்டு அவருக்கு ஓட்டு போட்டு ஆட்சியே கையில் கொடுத்துடலான்னு உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு ஒவ்வொருத்தரும், ஆம்னு சொன்னவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்கு சொல்லுங்க பார்க்கணும். இப்போ அவர் வந்து சொல்லியிருக்காரு, பணம் சம்பாதிக்கிறவங்க யாருமே என் பின்னாடி வர வேணாம், நான் உங்களுக்கு இது ஆதரிக்க மாட்டேன். இப்போ அவர் வரலாம், இல்லை நம்ம இளைஞர்களை அவர் கூட்டலாம், நம்ம நம்பிக்கையை தெரிவிக்கணும் அவங்களுக்கு. ரஜினி சார் நம்பிக்கை தெரிவித்தா இளைஞர்கள் அவர் அரசியலுக்கு வர வைக்கலாம். இப்போ பொதுவாக ராகவ லாரன்ஸ் கூட அவர் ஜல்லிக்கட்டுக்கு நிறையா இதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, வெள்ளை தள்ளி பண்ணுவவங்க. அது மாதிரி அவர் ஆதரவு வச்சோம்னா இளைஞர்கள் அவர் வளர விடுவார். இதுதான் சார் நம்பிக்கை. சார் என் பேர் வந்து அருணாச்சலம் சார். உங்கள் பேர் அருணாச்சலங்கிறதுக்காகவே ரஜினி நீங்கள் அதனால பிடிக்கும் சார் அவரை. ஓகே, எத்தனையோ பேர் அரசியலில் ஊழல் பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, அவங்கள பற்றி எல்லாமே தெரியும் சார் நமக்கு. ஆனால் வந்து அவரை பற்றி, ரஜினியை பற்றி எதுவும் தெரியாது எனக்கு. ஆனால் வந்தால் ஏதாவது செய்வார், செய்யலாம், வாய்ப்பு உண்டு. அதனால் நான் அவரை ஓட்டு போடுவேன் சார். நம்பிக்கை இருக்குது. எந்த அடிப்படையில் அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை? இப்போ அவங்க பண்ணுற தப்பெல்லாம் நம்ம தெரிஞ்சு நம்ம ஓட்டு போகிறோம். இவர் என்ன பண்ணாருன்னு தெரியல, பண்ணலாம்ல சார். குசலன் படத்தில் வந்து நயன்தாரா கிட்ட வந்து சொல்லுவார், எப்படின்னா சாப்பிட்ட சாப்பாடுலாம் உடம்புலே வச்சுருந்தா உடம்பு கெட்டு போயிடும், சம்பாதிச்ச பணத்தெல்லாம் நம்மளே வச்சுருந்தா மனசு கெட்டு போயிடும். வாழு, மற்றவங்கள வாழ வச்சுட்டு வாழு, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு வாழாத. ஓகே
சார் கலைஞர் ஜெயலலிதா யாருமே அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடி எதுவுமே பண்ணல சார். எல்லாம் அரசியல் வந்ததுக்கப்புறம் தான் பண்ணாங்க. அது மாதிரி தான் ரஜினி அரசியல் வந்ததுக்கப்புறம் பண்ணலாம்ல சார். அதனால அவர் வந்ததுக்கப்புறம் நல்லது பண்ணுவார்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது? கடந்த 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை ஆள்றது வந்து திராவிட கட்சிகள் தான். இன்னை வரைக்கும் ஆனால் தமிழ்நாட்டுக்குன்னு அவங்க எதுவும் அவ்வளோ பெருசாக செஞ்சதில்லை. இப்போ இருக்கிற அரசியல் இதில் வந்து பார்த்தா யாராவது ஒரு மாற்றம் கொடுக்கணும், அதாவது இப்போ நடக்கிற அரசியல் சூழ்நிலையில் மாற்றம் கொடுக்கணும்னு ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்குது. அந்த மாற்றத்தை ஏன் ரஜினி கொடுக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன் நான். ஓகே, 2 கட்சிகளுக்கும் ஒரு மாற்று வேணும்னு சொல்கிறீங்க. மாற்று அந்த மாற்றா ரஜினி வரணும்னு ஆசைப்படுறீங்க? ரஜினி அந்த மாற்றத்தை ஏன் கொடுக்க மாட்டார்? எல்லாரோட இதுலேயும் இப்போ ஒரு மாற்றம் தேவை. அதுவும் இப்போ இருக்கிற அசாதாரண அரசியல் சூழ்நிலையில் இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம், அரசியல் ஒரு மாற்றம் தேவைன்னு எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க. அந்த மாற்றத்தை ஏன் ரஜினி கொடுக்கக்கூடாது? அதாவது இத்தனை வருஷமாக வந்து நான் வந்து லஞ்சம் வாங்கி, அதாவது 5 வருஷம் இந்தாங்க இந்த நாட்டையும் உன்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சம் வாங்கி வித்துடுறோம். அந்த 5 வருஷத்தையும் அந்த லஞ்சம் வாங்கி விற்காம லஞ்சத்துக்கு பதிலாக இப்போ இவருக்காக கொடுத்து பார்க்கலாமே, அது எத்தனையோ வருஷம் விற்று அவங்களுக்காக கொடுத்துட்டு இந்த ஒரு சான்ஸ் அவர் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. சார் முதல்ல என் பேரை சொல்லிடுறேன். என் பேர் முத்து அருணாச்சலம். அருணாச்சலம் படத்தை பார்த்துட்டு வைக்கப்பட்ட பேர் அது இல்லை, இது எங்கள் தாத்தாவோட பேர். ஆனால் வந்து எங்கள் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, முத்து படத்தை பார்த்து உனக்கு முத்துன்னு பேர் வச்சேன், அருணாச்சலத்தை பார்த்து அருணாச்சலன்னு பேர் வச்சேன். அதுக்கு ஏன் பாஷான்னு வைக்கலன்னு கேட்டேன் நான். முத்து அருணாச்சலம் எனக்கு பேர் வச்சாங்க. நிலாவை காட்டி சோறு விட்டது வர ரஜினியை காட்டி நிறைய சோறு விட்டிருக்காங்க எனக்கு வீட்டில். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜினியை அரசியலுக்கு வரணும், அவர் வந்தால் என்ன பண்ண போகிறாரு, அவருக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்களா இப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்மளுக்கு மாற்றம் தேவை. அது ரஜினியால் வந்தாலும் சரி, யாரால் வந்தாலும் சரி, நமக்கு தேவை மாற்றம். அது ரஜினியால் வந்தாலும் நம்மளுக்கு நல்லது தான். நம்மளுக்கு அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, நீங்கள் எதன் அடிப்படையில் ஓட்டு போடுறீங்க நீங்கள் கேட்பீங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இப்போ கடவுள் இருக்காரா இல்லையானே நம்ம எதை வச்சு நம்புகிறோம்? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் நான் ஓட்டு போடுறேன்னு சொல்கிறேன். இவங்க 2 பேர் சொன்னாங்க என் பேர் அருணாச்சலம் அப்படிங்கிறதுனால நான் ரஜினிக்கு ஓட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என் பேர் தர்மா, அப்போ நான் விஜயகாந்துக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட முடியுமா சார்? எனக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கணும் சார். எனக்கு வந்து நான் வந்து அவர் செய்ய மாட்டார் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. எனக்கு உரிமை இருக்குது. எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு. நான் ஓட்டு போடணுன்னு எனக்கு உரிமை இருக்குது. எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ணுவேன். ஏன்னா இப்போ வந்து இது வந்து ஜனநாயகம் நீங்கள் சொன்னீங்க ஸ்டார்டிங்லேயே. ஸோ வந்து மக்களே தேர்ந்தெடுக்கிற ஆட்சி தான் சார் இது. நான் ஒரு மனிதன், நான் எனக்கு தேர்ந்தெடுக்கணும்னு என்ன தோணுதோ அதை நான் தேர்ந்தெடுக்கல, எந்த தப்பும் இல்லை சார். இவங்க வந்து நம்பிக்கை அடிப்படையில் சொல்கிறாங்க. இவ்வளோ நாளாக நம்பி தான் சார் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து காமராஜர் ஆட்சிக்கு அப்புறம் எந்த ஒரு அணையுமே கட்டலை, எந்த ஒரு ஏரியுமே வெட்டலை சார். ஸோ அதனால வந்து நம்பிக்கைறதுக்கு பதிலாக ஒரு நல்ல மனிதனை தேர்ந்தெடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் சார். அவருக்கு பதில் சொல்கிறீங்களா? இல்லை, ஒரு நண்பர் சொன்னார் நல்ல மனிதனை தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னார். அதே ரஜினியாக இருக்கக்கூடாதான் நான் கேட்குறாரு, சொல்லுங்க. அப்போ நல்ல மனிதர் அப்போ லாரன்ஸ் இருக்கார்ல சார், லாரன்ஸையும் தேர்ந்தெடுக்கலாம்ல சார், அவர் அரசியலுக்கு கொண்டு வரலாம்ல சார். ஒரு வேட்டைக்காரன் இருந்துட்டானா ஒரு மானை பிடிச்சாதான் அவன் போய் அந்த மானை பிடிக்க முடியும். 2 மாடை பிடிச்சிக்கிட்டு அவன் ஓடிச்சுன்னா அந்த 2 மான்லையும் அவன் ஒரு மானை கூட அவன் ஒழுங்காக பிடிக்க முடியாது சார். இருக்கட்டும் சார், அந்த 2 மான் என்னென்ன மான் தெரியுங்களா? ஒரு மான் வந்து அவர் எது மூலமாக அவர் இவ்வளோ பாப்புலராக வந்தாரோ அந்த சினிமா இண்டஸ்ட்ரி, அதில் போனார்னா அந்த மான் அவர் ஈஸியாக பிடிச்சிடுவார். இன்னொரு மானுங்கிறது வந்து அந்த அரசியல் அவரை போய் கப்புன்னு பிடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், அதில் உயிரின்ற தமிழ்நாட்டு அரசியல் மக்கள் போயிரும் சார். சினிமாங்கிறது அவருக்கு அடிப்படையிலேருந்து நல்ல தெரிஞ்ச ஒரு தொழில், அதை பண்ணிட்டு இருக்கட்டும். அரசியல் அவருக்கு தெரியாது, அதை பண்ண வேணாம். அதுதான் சார், அவரை இப்போ நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அவர் ரசிகனாக இருக்கிற நான் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அவர் அரசியலுக்கு வந்தால் அவரோட பேரும் கெட்டு போகும், அவர் சினிமா துறையும் போயிடும். இப்போ ரஜினி அப்படிங்கிற ஒரு நடிகரை பற்றி இத்தனை கருத்துக்கள் உங்ககிட்டேருந்து வந்திருக்கு. சினிமா துறைக்கும் தமிழக அரசியலுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. 50 வருஷமாக நம்மளை ஆட்சி செஞ்சவங்க எல்லாருமே சினிமாக்காரர்கள் தான். அப்படிங்கும்போது இடைக்கால முதலமைச்சர்கள் தவிர எல்லாருமே சினிமா சார்ந்த முதலமைச்சர்கள் தான். அப்படிங்கும்போது நடிகர்கள், சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வருவது சரியா? என்ன நினைக்கிறீங்க? ஆம், இல்லை. சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வர்றதை எப்படி பார்க்குறீங்க? அரசியலுக்கு வரலாமா? சினிமா கலைஞர்கள் அரசியலுக்கு வருவதை ஏற்கிறீர்களா? ஓகே, பெரும்பான்மையா இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்க. ஓகே, பெரும்பான்மையா இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்க. சினிமாக்காரர்கள், சினிமா கலைஞர்கள் அரசியலுக்கு வருவது ஏற்புடையது இல்லை அப்படிங்கிறது மெஜாரிட்டியான உங்களுடைய கருத்து. ஏன் சார்? இது வரைக்கும் சினிமா துறையிலேருந்து வந்தவங்க கிட்ட காசு சம்பாரிச்சுட்டு இதில் வந்து போட்டு டபுள் ஆக்க தான் ஆக்குறாங்க. காமராஜர் அவரெல்லாம் சினிமாவில் இல்லாமல் வந்தார். அவர் செத்தப்ப அவர் பாக்கெட்டில் வெறும் 150 ரூபாய் இருந்துச்சு. அதே எம்ஜிஆர், ஜெயலலிதா அடுத்தபடி அவங்களாம் பார்த்தாங்கன்னா அவங்க சம்பாரித்த சொத்தோட அதிகமாக தான் இருக்குது.
அதனால இப்போ சினிமாலேருந்து இதில் வரும்பொழுது அவங்க காசு சம்பாதிக்கிற ஒரு எண்ணத்தோட தான் வராங்க. அதனால சினிமாவில் இருக்கிறவங்க வர வேணாம்னு சொல்கிறேன். எல்லாருமே சினிமாவில் பணம் சம்பாரிச்சா டபுள் ஆக்க தான் இங்கே வர்றாங்கன்னு. எம்ஜிஆர் அப்படி பண்ணவே இல்லையா? நடிகர்கள் யாருமே அரசியலுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பாப்புலேஷன் இருக்குது, அவங்க வந்து நம்ம சொன்னால் நம்புறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா ஒரு படத்தில் சொல்கிறாங்கல்ல, ரஜினிக்கு நம்பிக்கைக்காக ஓட்டு போடணும், அது மாதிரி சில பேர் இருக்காங்க. பிகாஸ் வில்லேஜில் ரஜினி சொன்னால் செய்யறது உயிரை கூட கொடுப்போம்னு சொல்லிட்டு இன்னும் ஆள் இருக்காங்க. வில்லேஜ்னு இல்லை, எங்கேயுமே. நடிகர்கள் வந்து சினிமாவுக்கு வரது வந்து எப்படி டேரக்டர் சொல்லி கொடுத்து நடித்து டைலாக் பேசி அவங்க சினிமாவுக்கு வந்து அது ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து அவங்க பண்ண போகிறதில்ல. டேரக்டர்னு ஒருத்தர் பின்னாடி இருந்து அவங்களுக்கு வழி நடத்துறதால தான் அவர் செய்கிறாரு. மக்களுக்கு இந்த டைலாக் இந்த மாதிரி சீன்ஸ் அவர் இந்த டைமென்ஷனில் காமிச்சா பிடிக்கும்னு டேரக்டருக்கு தெரியும். பட் அந்த ஆக்டிங் கொடுக்கறது மட்டும்தான் ஆக்டர்ஸோட வேலை. அது வச்சு அவங்க அரசியலுக்கு வந்து அவங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் இருப்பாங்க தவிர அரசியல் பற்றி அவங்களுக்கு லேர்ன் பண்ணணுன்ற ஒரு ஐடியா வராது. ஓகே, சினிமா துறையில் இருக்கிறவங்க அரசியலுக்கு வர வேண்டாம்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்மளுக்கு தெரியுது, சினிமா துறையில் இருந்து வந்து இப்போ 2 கட்சி ஆண்டுகிட்டு இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமேலும் அப்படி இருக்க வேணாம், தமிழகம் மாற்றம் வேணும்னு சொல்கிறேன். சார், சினிமா உலகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து மக்களுக்கு இப்போ என்னென்ன வேணும் அதெல்லாம் யாருக்கும் தெரியாது சார். ஒரு சாதாரண மனிதனை நிப்பாட்டினா அரசியலுக்கு வந்தால் அவனுக்கு தெரியும் மக்களுக்கு என்னென்ன வேணும் அதெல்லாம் தெரியும் சார். அதனால் ஒரு சாதாரண மனிதனை இப்போ அரசியலுக்கு நிப்பாட்டினா அவங்களுக்கு எல்லார் ஓட்டு அவங்க சாதாரண மனிதனுக்கு தான் அப்படின்னு நான் சொல்கிறேன் சார். மிஸ்டர் ரஜினிகாந்த் வந்து படம் எடுக்கிறாருன்னா ஒரு 3 மணி நேரம் படத்துக்காக அவர் எத்தனையோ வருஷம் கஷ்டப்பட்டு எடுக்கிறாரு சார். அந்த 3 மணி நேரம் ஒரு ஆடியன்ஸாக நம்மளை கவரத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறாருன்னா அப்போ நம்ம அரசியல் அவர் நம்பலாம் சார். ஒரு 5 வருஷத்துக்காக அவர் மக்களுக்காக உழைப்பார்ல, ஒரு 3 மணி நேரம் அவர் கஷ்டப்பட்டு எடுக்கிறதுனால மக்களுக்காக ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட மாட்டாருன்னு நிச்சயமாக சொல்லலாம் சார். ஸோ அந்த சினிமா துறையில் இருக்கிற டெடிகேஷன் அரசியல்லையும் எதிரொலிக்கும்னு நீங்கள் நம்புறீங்க? சரி, ஓகே. 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 11th பாடத்தை மாணவர்கள் சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து எல்லாருமே வச்சுட்டு இருந்தாங்க. 11ஆவது வகுப்பு படிக்கும்போதே 12ஆம் வகுப்புக்கான அந்த சிலபஸை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 11th சிலபஸை யாருமே சரியாக படிக்கிறதில்ல. இதனால் நீட் மாதிரியான பொதுத் தேர்வுகளை எழுதும்போது மாணவர்கள் 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸ்லேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸை பதில் சொல்ல முடியாமல் சிரமப்படுறாங்க, தமிழக மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப நாட்களாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கு ஒரு தீர்வு இப்போது கிடைத்திருக்கிறது. கல்வித்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்காரு, அடுத்த வருஷத்துலேருந்து +1 இனிமே பப்ளிக் எக்ஸாமா பொது தேர்வாக நடக்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பக்கம் +1 பொது தேர்வுங்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருமே +1 சிலபஸையும் தரவாக படிச்சாகணும் அப்படிங்கிறதுனால அது நல்லது அப்படின்னு பார்க்குறீங்களா? அல்லது தொடர்ந்து 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புன்னு ஸ்டூடெண்ட்ஸு தொடர்ந்து 3 வருஷம் பப்ளிக் எக்ஸாம் எழுதி ஆகணும், இது ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஒரு ப்ரெஷர் ஏற்றிடும், தொடர்ந்து 3 வருஷம் அடுத்தடுத்து பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒரு ப்ரெஷர் ஏற்றிடும்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? ஆம் இல்லை சொல்லுங்க, இது நல்ல மூவா அல்லது இல்லையா? மாணவர்கள் மேலே ப்ரெஷர் ஏற்றுமா? ஸோ ஒரு 50-50 அப்படின்னு சொல்லலாம், மிக்சடாக இருக்குது. சரி, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் சார். இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னாக்கா 10th பப்ளிக் பண்ணிட்டாங்க, அப்போ 11th பார்த்தா பப்ளிக் இல்லை, நெக்ஸ்ட் 12th பப்ளிக். இத்தனாலாம் வந்து இப்படி தான் போயிட்டு இருந்து 9th படிச்சுட்டு அப்போ 9th படிக்கும் போதுனாக்கா 9th முடிச்சுட்டு 10th பப்ளிக் பண்ணுவாங்க. ஆனால் 11th போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11th வந்து 1 இயர் கம்ப்ளீட்டாக சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு ஸ்கூல்லையும் வந்து 12th வந்து எங்கள் ஸ்கூல் ஒரு ஸ்டேட் ரேங்க் காட்டியே ஆகணும் சொல்லிட்டு 11th போர்ஷனை பாதியாகவே முடிச்சுட்டு 12th போர்ஷனை பாதி எடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் 11th போர்ஷன் சரியாக சொல்லி தர மாட்டாங்க. சொல்லி தராமல் ஸ்ட்ரைட்டாக பார்த்தாக்காவே மினிமம் குவார்டர்லி ஆஃப் வழிக்குள்ளேயே 11th போர்ஷன் முடிச்சிடுவாங்க. முடிச்சுட்டு பாஸ் பண்ணிவிட்டு 12th போர்ஷன் கிளாஸ் மாதிரியாகவும் அது மட்டும் 12th போர்ஷன் இன்னும் எக்ஸ்ட்ரா கோச்சிங்ஸாக போட்டு நடத்திட்டு 11th என்ன போர்ஷன் வருது அதில் என்ன இருக்குது. ஏன்னா இப்போது 10th முடிச்சாக்கா 10th பேசிக் லெவல் முடிஞ்சிச்சு. 11th 12th பார்த்தினாக்கா நெக்ஸ்ட் லெவல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைக்கா பயாலஜி அந்த மாதிரி போகிறது. 12th பார்த்தாக்கா நெக்ஸ்ட் லெவல் 12th பேசிக்காக சொல்லித்தது பார்த்தினா 11th சரியாக சொல்லித்தராமல் 12th மட்டும் சொல்லித்தந்து பாஸ் பண்ணால் என்ன அவங்களுக்கு ப்ரோஜனம் இருக்குது. ஸோ இந்த வாட்டி 10th 11th 12th ஃபுல் அண்ட் ஃபுல் பப்ளிக்காக கொண்டு வந்து நல்ல விஷயம் நான் சொல்கிறேன் சார். நண்பர் ரொம்ப அழகாக பேசினார் சார். 3 வருஷம் கரெக்டாக எக்ஸாம் எழுதிட்டா என்னது நல்ல அறிவு வந்துடும்னு பேசினார். மிக தப்பு. சொல்ல போனால் ஸ்டூடெண்ட்டாக இருந்து யோசிச்சு பாருங்க சார், ஸ்டூடெண்ட்டோட கஷ்டம் உங்களுக்கு என்ன சார் தெரியும்? 3 வருஷம், அந்த 3 வருஷமும் ஸ்டேட் எக்ஸாமாக இருந்துச்சுன்னா உட்காந்து நீங்கள் சொல்லலாம் சார், நீங்கள் படிக்க தேவையில்ல, நாங்கள் என்னது டிஸ்டிங்ஷன்னு கேன்சல் பண்ணிட்டோம், 1000 சொல்லலாம் அரசியலில். வீட்டில் முடியுமா?
விட்டுருவாங்களா, உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களா, அந்த பையன் கம்மியாக எடுத்தான் நீ ஏன் ஜாஸ்தி எடுக்கல, அந்த பையன் ஜாஸ்தி எடுத்தானே, கம்பேரிஷன் இருக்கும்ல. இது மூணுமே எப்படி சொல்ற ஸ்டேட் எக்ஸாமாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் சார். மாணவர்கள் மேலே ரொம்ப எப்படி சொல்ற டிப்ரெஷன் விடும் சார். சொல்ல போனால் ஆஸ் அ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இயர்லி பார்த்தா இந்த எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடி 3-4 பசங்க பைத்தியமாக போயிடுறாங்க சார். பொதுவாக எல்லா ஸ்கூல்லையுமே 9th முடிச்சோன்னே நல்லா அதிக ஸ்கூலில் வந்து யாருக்குமே லீவ் தரதே இல்லை, கோடைக்கால விடுமுறை அளிக்கப்படுறதே இல்லை. அவங்களுக்கு அப்போவே 10th சிலபஸ் அங்கேயே ஆரம்பிக்குது. அப்போலேருந்து 10th முடிகிற வரையும் 10th பப்ளிக் எக்ஸாம் முடிகிற வரையும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மற்றவங்க ஏற்படுத்துகிற பயம், 10th கொஞ்சம் அப்படிப்படி இப்படிப்படின்னு மற்றவங்களால் அந்த சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது. அவங்க அந்த பயத்திலேயே நம்ம எங்கே ஃபெயில் ஆயிடுவோமோ அப்படிங்கிற பயத்திலே இருக்காங்களே தவிர அவங்க நம்ம நல்லா படிக்கணும், நம்ம படித்தா பாஸ் ஆகணும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வரதில்லை. மற்றவங்க சொல்கிற வச்சு அவங்க பயந்துடுறாங்க. ஸோ பயந்து அந்த எக்ஸாமை பற்றி ஃபீல் பண்ணி அவங்களோட ட்ரஸ்ட்டு அதிகமாகி மைண்டு வந்து வேறு சைடு போகுது. அவன் வந்து மிஷின் கிடையாது சார். ஒரு ஸ்டூடெண்ட்டை எஃபெக்ட் மோர் தென் எஃபெக்ட் ராத்திரி தூக்கம் இல்லாமல் காஃபி கொடுத்து படிக்க சொல்லுவாங்க. பெற்றோர் எத்தனை பேர் இருக்காங்க, தூங்காத படி அப்படின்னு. அவனுக்கு அவ்வளோ டார்ச்சர் பண்ணி அவன் அவ்வளோ மார்க் எடுத்தா, இப்போ வந்து 11th நாங்கள் எக்ஸாம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து 9th முடிக்கும் போது அவனுக்கு ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகி 12th முடிச்சாதான் அந்த டிப்ரெஷன் அவனை என்ன சார் பண்ண விடும். எதுவுமே அடுத்த என்ன பண்ணுங்கிற மைண்ட் அவனுக்கு தோணவே தோணாது. நம்ம வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டோம், இதை விட்டு வெளியே போகணும்னு தோணாது, அந்த பிரச்சனையை முடிக்கணும் தான் எல்லாத்துக்கும் தோணும். 9th ஆனுவல் லீவ்லேயே ஆரம்பிக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 3.5 ஆண்டுகளுக்கான ஒரு ப்ரெஷர். சரி, ஓகே. நம்ம நல்லது கொண்டு வரும்போது நம்ம சார் படிச்சா வேணும். இந்த வயசில் படிக்காமல் நீங்கள் வந்து அது ப்ரெஷர் நினச்சாக்கா நெக்ஸ்ட் வயசில் நீங்கள் என்ன சார் சாதிப்பீங்க நீங்கள்? ஸோ அவங்க கொடுக்கும்போது யூஸ் பண்ணோம். இப்போ வந்து +1 நமக்கு ரிலாக்ஸ் சார் நண்பர் சொன்னார். சில ஸ்கூலில் மட்டும்தான் ரிலாக்ஸ் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம 10th முடிச்சுட்டு 11th போனால் கூட அந்த ஆஃப் இயர்க்குள்ளே தான் அந்த கொஞ்ச நாள் தான் ரிலாக்ஸ். அப்புறம் பார்த்தா மீதல் ஃபுல்லாக நம்ம 12th பர்சன்ட் தான் படிச்சுட்டு இருக்கோம். அந்த ரிலாக்ஸ்னு பார்த்தாக்கா மிஞ்சி பண்ணால் 10 நாள் 20 நாள் சும்மா மனசு திருப்திக்கு. மற்றபடியாக பார்த்தாக்கா ரியல் லைஃப்பில் பார்த்தாக்கா 12th பர்சன்ட் தான் போயிட்டுருக்கு. அது பெட்டர் நம்ம 10th 11th 12th படிச்சுட்டு போயிடலாம் சார். இல்லை, அது ஒர்க் வைல் யூ ஒர்க், ப்ளே வைல் யூ ப்ளேன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஸ்டடி வைல் யூ ஸ்டடி வைல் யூ ப்ளே ஆல்சோன்ற மாதிரி தான் இப்போ இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் அந்த ப்ரெஷர் வருதுன்னு சொல்லலாம் இல்லையா? ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்மே மாணவர்களுக்கு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதும் கரெக்டான கருத்து தானே. 3.5 ஆண்டுகள் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா சார்? நம்ம சார் ட்ரெஸ் அடிக்கணும், நம்ம ரிலாக்ஸாக படிக்கணும் சார். நம்ம மேலே நம்பிக்கை வச்சுக்கனாக்கா நம்ம படித்து நல்லா ஃப்ரீயாக வரலாம் சார். நம்ம வந்து அது கஷ்டமான விஷயம் நம்ம நினச்சா தான் நம்ம வந்து படிக்க முடியாது. ஒரு படிப்பு நம்மளுக்கு தேவை அறிவு, நம்ம நினச்சி நம்ம ஃப்ரீயாக ஃபஸ்ட்டு பண்ணால் நம்மளும் நல்லா வாங்கிட்டு வரலாம். நண்பர் சொன்னார் சார், நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாயிரும் அப்படிங்கிறதுக்காக சொன்னார். ஆனால் பார்த்தீங்கன்னா 12th பேசிக் தான் 11th இருக்கும். அதனால் பப்ளிக்னால ஒரு கவலை இல்லை சார். ஓகே சார், தமிழ்நாட்டில் இப்போ நடக்கிற பிரச்சனை என்னென்னா தமிழ் பசங்களால் வந்து நீட் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண முடியல. காரணம் என்னென்னா எல்லா ப்ரெஷரும் அந்த 3 வருஷத்துலேயே வந்து நிற்குது. அந்த 3 வருஷத்து சப்ஜெக்டை நீங்கள் கொஞ்சம் பின்னாடி வாங்க, அந்த 3 சப்ஜெக்டை பிரித்து 6th கொண்டு வாங்க. சிபிஎஸ்சியும் அதான் நடக்குது. 11th சப்ஜெக்ட் 6th 7th இருக்குது. ஸோ நீங்கள் ஏன் அதை பண்ணக்கூடாது? சிபிஎஸ்சி மெத்தடை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாட்டிலையும் பண்ணால் நல்லா இருக்கும்ல. நீட் எக்ஸாம் நம்ம பசங்க ஈஸியாக பாஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே ஒரு வாழ்க்கைக்கான வழியை தேடிக்குவாங்கல்ல. ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க? ஸோ சப்ஜெக்டை மாற்றுங்க. நல்ல விஷயமா, நல்ல திங்கிங், சூப்பர் சார். உண்மையாக சொல்லணும்னாக்கா நான் 9th போர்ஷன் இது வரைக்கும் கனால பார்த்ததில்லை சார். குவார்டர்லி எக்ஸாமுக்கு அப்புறம் நான் 10th போர்ஷன் தான் இது வரைக்கும் நான் படிச்சிருக்கேனே. காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு 12 மணி வரைக்கும் நாங்கள் படிக்கணும். இதில் குரூப் டிஸ்கஷன், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பசங்க பொண்ணுங்கிட்ட பேசக்கூடாது, பொண்ணுங்க பசங்க கிட்ட பேசக்கூடாது, இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் போடுறாங்க சார். அது மட்டும் இல்லாமல் காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தா நைட் இதில் 2 hours தான் எங்களுக்கு பிரேக் கிடைக்கும். 2 hours கம்மி தான் சொல்லப்போனால், 2 hours கம்மி. இதில் நான் 9th போர்ஷன் இது கண்ணால் பார்த்ததே இல்லை சார். இது 2 years படிக்கிறோம். இப்போ 11th இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் பப்ளிக் எக்ஸாமினேஷன்லாம் வச்சோம்னாக்கா கண்டிப்பாக முடியாது சார். அது ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக ஏறிட்டே போகும். 11th பப்ளிக் எக்ஸாம் அப்படிங்கும்போது 10th 11th 12th வரிசையாக 3 வருஷம் பப்ளிக் எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்தந்த வருஷத்து சிலபஸை அந்தந்த வருஷம் படிக்க போகிறீங்க. ஆமாம். அதில் என்ன பிரச்சனை இருக்குன்றீங்க? அதான் சார் 3 வருஷமும் படித்தா எப்படி சார்? அது ஸ்ட்ரெஸ் மேலே ஸ்ட்ரெஸ் ஆகுது. இப்போ இந்த 2 years நாங்கள் சொல்லப்போனால் நாக்கு தள்ளுது எங்களுக்கு. எப்படா படிக்க போகிறோம்? மேத்ஸ்லாம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தாலே எங்களுக்கு அவ்வளோதான். ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தா ஐயோ எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி நாங்களே திங்க் பண்ணுவோம். நம்ம உண்மையாக சொன்னால் நான் 300 மார்க் தான் சார் எடுத்தேன். இது எடுக்கவே நாங்கள் எவ்வளோ வீட்டிலலாம் எவ்வளோ சண்டை போட்டாங்க. காலேருந்து படித்து என்னதான் படித்து என்னத்தை கிழிச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் என்னால் ஒரு பிரெயினில் எவ்வளோ தான் ஸ்டோர் பண்ண முடியும்னா அவ்வளோ தான் சார் ஸ்டோர் பண்ண முடியும். இங்கே எவ்வளோ யாரோ எழுதின புக்கை இப்போ கொடுத்து நீ படினா நாங்கள் எப்படி சார் படிக்கிறது? இப்போ வந்து சொன்னீங்க சார் 11th வந்து யாரும் படிக்கிறது இல்லை, 11th சிலபஸ் யாரும் படிக்கிறது இல்லைன்னு சொல்கிறீங்க. இல்லை நான் சொல்லலை, இல்லை சார், ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. 11th சிலபஸ் யாரும் படிக்கிறது இல்லைன்னு
சொல்கிறாங்க. இப்போ வந்து அது வந்து எங்களோட தப்பு இல்லை சார். ஸ்கூலில் நடத்துனா நாங்கள் படிப்போம் சார். இப்போ ஸ்கூலில் வந்து 11th சிலபஸுக்கு பதிலாக 12th சிலபஸ் தான் எடுக்கிறாங்க. ஏன்னா அதை அவங்களுக்கு அந்த ஸ்கூல் வந்து நம்ம ஃபஸ்ட் மார்க் வரணும், நம்ம ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணும், அந்த அந்த நோக்கத்தில் 12th போர்ஷன் வந்து 11th எடுக்கிறாங்க. அதனால நம்மளால் படிக்க முடியாது சார். எங்களால் அவங்க நடத்தினா நாங்கள் படிப்போம் கண்டிப்பாக. இப்போ வந்து இந்த திட்டம் தேவையில்லை. 10th படிக்கும் போதே கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லிடுவாங்க, 10th வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பப்ளிக் எக்ஸாமு, நீ இதில் படித்தா தான் அதுக்கடுத்து உன்னோட லைஃபேவும் அப்படின்னு சொல்லி 10thலேயே வந்து ரொம்ப பயத்தை கொடுத்துருவாங்க நமக்கு. சரி 10th தானே நம்ம எழுதிடலாம், 11th நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஆட்டம் போடுவான், அப்புறம் 12th பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்துக்கிறான். அதுக்கப்புறம் அவன் 12th வரான். 12th வந்ததுக்கப்புறமா அதே மாதிரி ப்ரெஷர் எல்லாமே கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் படித்த ஸ்கூலில் கோவில்னு சொல்லுவேன், என்னோடய சார் ரவிச்சந்திரனை என்னோட சாமின்னு சொல்லுவேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்புறமா நான் கும்பிடணும்னு நினச்சேன்னா அது எங்கள் ரவிச்சந்திரன் சார் தான். எங்கள் அப்பாவுக்கும் மேலே அவர். எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்குமோ அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருப்பார், எல்லாம் இருப்பார். சில பேருக்கு ஆசிரியர்கள் அமைகிறத பொறுத்து இருக்குது சார். படிக்கிற விஷயங்கிறது ஒன்றும் இல்லை, அவங்க நம்மக்கிட்ட கற்றுக் கொடுக்குற விஷயந்தான். அவங்க நம்மக்கிட்ட பாட சம்மந்தப்பட்டதை மட்டும் நம்மக்கிட்ட சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஐயோ இவர் வந்தால் என்னையா எப்போ பார்த்தாலும் போர்டில் கையை வச்சனா XY போடாமல் கையை எடுக்கவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி திட்டுற மாதிரி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்து அப்படி கிடையாது. பாடம் நடத்துகிற வேலையத்தில் பாடமும் நடத்துவார், அதே மாதிரி சமூகத்தில் என்ன நடக்குதோ அதையும் நமக்கு பக்குவமாக சொல்லிக் கொடுப்பாரு. இப்படி தான் இருக்குன்னு மோட்டிவேஷன் நிறைய கொடுப்பாங்க. மோட்டிவேஷன் நிறைய கொடுக்குறதால அதனால் அவனுக்கு மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது. எனி டைமாக படின்னு ஸ்டடி அவன் உள்ள இறக்கிட்டே இருந்தாங்கன்னா அவனால் தாங்க முடியாது. அவன் சொல்கிறான், அது அவர் சொன்னார், அந்த நண்பர் சொன்னார், அதாவது இவ்வளோ தான் என்னை மண்டையில் ஏற்ற முடியும், அதுக்கு மேலே என்னை ஏற்றலாம் அது தாங்க முடியாது, ப்ரெஷர் அதிக மாதிரி தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு தான். நல்ல கருத்துக்கள், தீர்க்கமான பார்வை. தொடக்கத்தில் சில பேர் தயங்கினாலும் கூட போக போக உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து டே டு டே அஃபேர்ஸை வந்து பார்க்குறீங்க, கரண்ட் அஃபேர்ஸில் அன்றாட நிகழ்வுகளில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு கவனத்தோடு அதை கவனித்து பார்க்குறீங்கன்னா, பார்க்குறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவர் சமுதாயம் எல்லா விஷயத்தையும் கூர்ந்து கவனிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக நிறைய கருத்துக்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு. இன்றைக்கு சென்னை சமர்த்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து இந்த மாணவர்களுடைய கருத்துக்களை பார்த்தோம். தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றி இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது, நாளைய ஒரு வளமான சமுதாயத்திற்கான வழிமுறைகள்னு இவங்க எது மேலையெல்லாம் நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இன்றைக்கி நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. அடுத்த வாரம் இன்னொரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட 18+ தொடரும். நன்றி.